இந்த காலை வச்சுக்கிட்டு நீ நடக்கிறதே கஷ்டம், டான்ஸ் ஆடணும்னு சொல்றியம்மா? இல்ல பாட்டி, உங்களை எல்லாம் விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் யோசனை பண்ணி பார்த்ததுல நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன் பாட்டி. அந்த கடவுளுக்கு என் காலு தானே தேவைப்பட்டது, என் உயிர் என்கிட்ட தானே இருக்கு, நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் பாட்டி. இப்படி ஒரு பக்கம் பாட்டியும் பேத்தியும் தங்களுடைய மன வருத்தங்களை பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது, நீ இனிமே மேடை ஏறித்தான் பிழைக்கணும்ன்றது இல்லம்மா, உனக்கு ஒரு காலு தானே போச்சு, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் காப்பாத்திக்கிறேம்மா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார் அப்பா. இல்லப்பா, நானும் அம்மாவும் சேர்ந்து ப்ரோக்ராமுக்கு ஹால் புக் பண்ணிட்டோம்ப்பா. யோசிச்சு தான் செஞ்சியாம்மா? அது என்ன சாதாரண விஷயமா? இருக்கிற அந்த ஒரு கால் மட்டும்தாம்மா நம்ம கூப்பிட்ட வழிக்கு அது வரும். இன்னொரு கால் நாமளா பொருத்திக்கிட்டது. அது கூப்பிட்ட வழிக்கு நாம தாமா போக வேண்டி இருக்கும். 1000 ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ஆட வேண்டிய நிகழ்ச்சியுமா இது? எங்கேயாவது ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துட்டு அங்க ஏற்படுற அவமானத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியாமா? அப்படி எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது நம்மளால தாங்க முடியுமாமா? அப்படி ஒரு முன்னெச்சரிக்கையை தன்னுடைய அப்பா தன்னிடம் விவரித்த போது தனக்குள்ள ஒரு பயம் இருந்ததாக ஒரு பேட்டியில் சுதா சந்திரன் அவர்கள் இருந்தாலும் அப்பா, எனக்கு ஆடியன்ஸே தேவையில்லை, எனக்கு நீங்களும் என் பாட்டியும் எங்க அம்மாவும், எனக்கு அந்த கால் பொருத்தி கொடுத்த அந்த டாக்டர் மட்டும் இருந்தால் போதும். 4 பேருக்கு முன்னாடி மட்டும் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுறேன்ப்பா, தயவு செய்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா என்று சொல்லி தன் மனதுக்குள் இருக்கும் வேதனை போராட்டத்தை வெளிப்படுத்தினார் சுதா சந்திரன் அவர்கள். இதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பமா, உன்னோட தைரியத்துக்கு கடவுள் உனக்கு துணை இருக்கட்டும் என்று சொல்லி ஜனவரி 15, 1984 சனிக்கிழமை அன்று மீண்டும் அரங்கேறியது சுதா சந்திரன் அவர்களின் நடன நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அன்று வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில பத்திரிகையில் சுதா சந்திரன் கோயிங் டு த டான்ஸ் எகைன் என்று முக்கிய செய்தியாக வெளியிடப்பட்டிருந்ததை கேள்விப்பட்ட அப்போதைய மாபெரும் தெலுங்கு தேசத்தின் பட தயாரிப்பாளரும் ராமோஜி என்ற பிலிம் சிட்டியின் உரிமையாளருமான ராமோஜி ராவ் அவர்களிடமிருந்து சுதா சந்திரனுக்கு அழைப்பு வந்தது. இதற்காக சுதா சந்திரன் அவர்கள் நேரில் சென்று விசாரித்த போது, சுதா சந்திரன் அவர்களின் கதையை நாங்கள் சொந்தமாக தயாரிக்க விரும்புகிறோம் என்றும் அதற்கு உங்களின் ஒத்துழைப்பு தேவை என்று அறிவித்தார்கள். இந்த படத்தில் வேறு யாரோ ஒருவர் நடிக்க போகிறார் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த படத்தில் சுதாவையே நடிக்க வைக்க விரும்புகிறோம் என்று, அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டதும் ஒன்றுமே புரியாமல் திகைத்து போய் நின்றார் சுதா சந்திரன் அவர்கள். ஐயோ, எனக்கு சினிமாவை பத்தி எதுவுமே தெரியாதுங்க, அதுவும் இல்லாம எனக்கு தெலுங்கு எல்லாம் வரவே வராது, நீங்க வேற யாரையாவது நடிக்க வச்சிடுங்க என்று சொன்னாலும், இத பாருங்க, மொழி பிரச்சனையில நாங்க பாத்துக்கிறோம், இந்த படத்துல நீங்க நடிச்சா தான் ஹைலைட்டாக இருக்கும் என்று சொல்லி வற்புறுத்தி ஆரம்பிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம் தான் மயூரி. இந்த படத்தை பற்றியான செய்திகள் அன்றைய காலத்தில் பட்டி தொட்டி எங்கும் பரவி தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் என்று அனைத்து மொழிகளிலும் டப் செய்யப்பட்டு மிகப்பெரிய சாதனை படைத்தது. 1985ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தின் தாக்கத்தால் சுதாவின் வாழ்க்கையை வரலாற்றில் இடம்பெற செய்தது. அது மட்டுமல்லாமல் இவருடைய சுயசரிதையை பல மாநிலங்களில் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கப்பாடமாக இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 1984 ஒட்டு காலை வச்சுக்கிட்டு அது 2வது தடவை அந்த மேடை ஏறும்போது முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தோட தான் அவங்க ஆடினாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் முன்னாடி நடந்த அந்த நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் நீடிச்சது. நிகழ்ச்சி முடியும் தருவாயில் கூட சுதாவின் முகத்தில் வீரியம் தெரியவில்லை, மாறாக வீரமும் வெறியும் தான் அவரின் முகத்தில் வெளிப்பட்டதை. நிகழ்ச்சி முடிந்ததும் சுதாவின் அப்பா ஓடி வந்து சுதாவின் காலை தொட்டு வணங்கினார். ஐயோ, என்னப்பா இது என்று சுதா கேட்க, நான் என் மகளின் காலை தொட்டு வணங்கவில்லை, அந்த கலை தேவதையின் காலை தான் தொட்டு வணங்குகிறேன் என்று கண்ணீர் வடித்தாராம். கூறும் பொழுது சுதாவும் கண்ணீர் வடித்துக் கொண்டே ஒரு பேட்டியில் சொன்னது குறிப்பிடத்தக்கதை. தன்னுடைய 3வது வயசிலேயே நடனம் கற்க ஆரம்பித்து தன்னுடைய 7வது வயதில் அரங்கேற்றத்தை முடித்தவர். அதன் பிறகு பல மேடைகளில் நடன நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்த சமயம் 16வது வயதில் இவர் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு பேருந்து மோதி கால் விபத்துக்குள்ளானவை. சென்னையில் உள்ள விஜயா ஹாஸ்பிட்டலில் தான் இவருடைய கால் ஆபரேஷன் செய்து அகற்றப்பட்டதை. பிறகு மும்பை சென்று மாற்றுக்கால் பொறித்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கை கனவுகளை நனவாக்க இவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அப்பா டி சந்திரன் அவர்கள் கேரள மாநிலத்தின் திருச்சூர் இரிங்காலக்குடாவை சேர்ந்தவர். அம்மா பெயர் தங்கம், கேரள மாநிலத்தின் பாலக்காடு குழல்மந்தத்தை சேர்ந்தவர். இந்தியா, தமிழா, தெலுங்கா, மலையாளமா என்று குழம்பிக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு என்னுடைய பூர்வீகத்தை பற்றி விளக்கி சொன்னார் சுதா சந்திரன் அவர்கள்.